Now we will see the general aspects on the topic, namely chemical kinetics. Kinetics na movement na artham. Chemical kinetics na movement of chemicals from one state to other state. First state ingiradhu reactant solluvom, second state ingiradhu product. So generally a reaction can be represented as reactants giving rise to products. So arrow ku andha pakam ulladhu products, இந்த பக்கம் உள்ளது reactants. அதுல வந்து கண்டிஷன்லாம் கிடையாது, இத்தனை ஆட்டம் தான் இருக்கணும், இத்தனை மாலிகுல் தான். டோட்டல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சேமா இருக்கணும். இப்போ கார்பன் கம்பைனிங் வித் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இப்படி பார்த்தோம்னா இதுல ரியாக்டன்ட் சைடுல நிறைய மாலிகூல்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் சைடுல கொஞ்சமா இருக்கு. இதுவே கால்சியம் கார்பனேட் டீகம்போசிங் டு கிவ் ரைஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடுனா ரியாக்டன்ட் சைடுல ஒரு மாலிகூல் தான் இருக்கு, ப்ராடக்ட் சைடுல நிறைய இருக்கு. Ammonia synthesis N2 plus 3H2 giving 2 moles of ammonia, அது வந்து reversible chemical equilibriumல படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ரெண்டு சைடுலையும் ரீசனபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் reactions. Kinetics is the subject dealing with the speed of reactions. Reactions மூணு டைப்பா பிரிக்கலாம் நம்ம டே டு டே லைஃப்ல. Any chemical reaction or process is divided into three important types. First type, instantaneous reactions. Second type, moderately fast or slow reactions. Moderately fast or moderately slow. அப்படினா they are neither extremely slow nor extremely fast. மூணாவது type, very slow reactions. So based on the speed of reactions, chemical reactions are divided into three important types. Instantaneous reactions, தமிழ்ல திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, ரசப்பொடி ரெடியா இருக்கும், பொடி ரெடியா இருக்கும், தண்ணி ரெடியா இருக்கும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்று ரெடி ஆயிடும். அதே மாதிரி இந்த ரியாக்டன்ஸை மிக்ஸ் பண்ண உடனேயே precipitate வரும். சால்ட் அனாலிசிஸ்லாம் செய்வோம். ஒரு கையில ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு சொல்யூஷன் எடுத்துப்போம், கலர்லெஸ் சொல்யூஷன். இன்னொரு கையில இன்னொரு டெஸ்ட் டியூப்ல சொல்யூஷன் எடுத்துக்குவோம். ரெண்டு சொல்யூஷனும் கலர் ஏதோ ஒரு கலர்ல இருக்கும், இல்லாட்டினா கலர்லெஸ்ஸா இருக்கும். அதை மிக்ஸ் பண்ண உடனே ரெண்டுமே லிக்விடு, அதை மிக்ஸ் பண்ண உடனே ஒரு சாலிட் கிடைக்கும். சாலிட் இஸ் பிரிசிபிடேட்டட், அதுக்கு பேர் தான் பிரிசிபிடேட். இப்ப பேரியம் குளோரைடுங்கிறது ஒயிட் சால்ட், அதை தண்ணியில கரைச்சோம்னா சொல்யூஷன் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும், கலர்லெஸ் சொல்யூஷன். அதே மாதிரி சோடியம் சல்ஃபேட் வந்து ஒயிட் சால்ட், அதையும் தண்ணியில கரைச்சோம்னா கிளியர் சொல்யூஷன் இருக்கும். இந்த ரெண்டு கிளியர் சொல்யூஷனை வேற டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண உடனேயே ஒரு ஒயிட் சாலிட் கிடைக்கும். அது வேற ஒண்ணும் இல்லை, பேரியம் குளோரைடு உள்ள பேரியமும் சோடியம் சல்ஃபேட்ல உள்ள சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டா ஒயிட் பிரிசிபிடேட்டா மாறிடுது. பிரிசிபிடேட் தான் டவுன்வர்ட் ஆரோல போடுறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல அப்வர்டு ஆரோ போட்டா கேஸ், டவுன்வர்ட் ஆரோ போட்டா பிரிசிபிடேட்னா தமிழ்ல வீழ்படிவும் சொல்லுவோம். Immediately it is separated as a solid. Separation as a solid is called precipitate. நான் இப்ப பாக்கி உள்ளது இதுல Naயும் Clலும் சேர்ந்து 2NaCl. இப்ப இதுக்கு மட்டும் நம்ம precipitate போட்டுக்கோம், வேற எதுக்குமே precipitate போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் clear solution. They are soluble in water. So when you mix two clear solutions, you get a colored white solid, that is called precipitate. Along with the solid is present in another solution. So sodium chloride goes into solution. இந்த ரியாக்ஷன் வந்து it is waiting for us to mix. அதுல ஒன்று ரியாக்ஷன் it is quite fast. அதோட ரியாக்ஷன் டைம்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. இந்த கையில அதை வச்சுருக்கோம், இந்த கையில வச்சு மிக்ஸ் பண்ண உடனே precipitate வந்துரு. ஸோ precipitate இம்மிடியட் ரியாக்ஷன். ஸோ இன்ஸ்டன்ட்னா அந்த டயத்திலே நடக்குது, இம்மிடியேட்டா நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேரு instantaneous, or they are very fast reactions or ultra fast reactions. லேப்ல செய்யக்கூடிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த கையில ஒரு சொல்யூஷன், இந்த கையில ஒரு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி நாம்னா கலர்டு பிரிசிபிடேட்டோ இல்ல ஒயிட் பிரிசிபிடேட்டோ வந்தால் அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் வந்து வேகமா குயிக்கா நடக்கும். ரெண்டாவது டைப் மாடரேட்லி ஃபாஸ்ட் ஆர் மாடரேட்லி ஸ்லோ ரியாக்ஷன். அப்படின்னா முதல்ல மாடரேட்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். அது உடனே பிரிசிபிடேட் வராது, ஹீட் பண்ணா வரலாம், கொஞ்ச நேரம் இல்ல 2 மணி நேரம் கழிச்சு வரலாம். சோ அந்த மாதிரி இது வந்து இம்மிடியேட்டா வரல. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல வரலாம், 10 நிமிஷத்துல வரலாம், ஹீட் பண்ண 3 இப்ப எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் படிக்க போறோம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் ஃபார்முலா
RCOO R dash. அதாவது Rங்கிறது alkyl group. CN H2N plus 2ங்கிறது alkane. அதுல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்தோம்னா alkyl. அந்த alkyl குரூப்ப ரெண்டு பக்கம் வச்சுக்கிறோம். CN H2N RCO R dash. N வந்து ரெண்டு இடத்துலயும் மாறலாம். அதுக்கு தகுந்த மாதிரி R dashன்னு போட்டிருக்கு. It is hydrolyzed. Hydrolyzed na decomposition by water. Hydrolysis, lysis na decomposition. Hydro prefix stands for water. So hydrolysis na decomposition by water. Ester is decomposed by water to form ஒரு காம்பவுண்டுக்கு பேர் கார்பாக்சிலிக் ஆசிட், அதோட ஃபார்முலா RCOOH. இன்னொரு காம்பவுண்டுக்கு பேர் ஆல்கஹால், அதோட ஃபார்முலா R dash OH. அது அப்படியே வேற ஒன்றும் இல்லை, RCOOH சேர்ந்துருது, R dash OH சேர்ந்துருது. ஸோ அந்த காம்பவுண்ட் இது எஸ்டர் இஸ் ஹைட்ரலைஸ்ட் டு கிவ் ரைஸ் டு carboxylic acid, and இப்போ எஸ்டர் the reaction is taking place in the presence of acid or base. Acid is a proton donor அப்படின்னு படிச்சிருக்கோம். புரோட்டானை தான் H பிளஸ்னு டினோட் பண்றோம், ஆசிட் வந்து H பிளஸ் அப்படின்னு எழுதிருப்பாங்க. ஸோ இப்போ எஸ்டர் combines with water in the presence of acid to form carboxylic acid and reaction நடக்கும். Here reaction takes place but slowly. இமிடியேட்டா எஸ்டரையும் வாட்டரையும் போட்டு ஆசிடையும் போட்டு உடனே எஸ்டர் வராது. அது வர்ற ஹீட் பண்ணினா 3 மணி நேரத்துல ரியாக்ஷன் முடியலாம். சொல்யூஷன் எல்லாமே லிக்விட், எஸ்டர், வாட்டர், ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே லிக்விட் ஃபேஸ், ஹோமோஜினஸ் சிஸ்டம். அதை வந்து ஹீட் பண்ணோம்னா 3/4 மணி நேரத்துல முடியலாம், 1 மணி நேரத்துல முடியலாம். இது மாடரேட்லி ஸ்லோ, ஃபாஸ்ட் 3 மணி நேரத்துல முடிஞ்சிருது. இமிடியேட்டா நிமிஷம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடியறது அல்ட்ரா ஃபாஸ்ட் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ். ஒரு 2 to 3 hours போட்டோம்னா முடியறது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். There are some fermentation reactions. Fermentationனா fermentation biological reaction எல்லாம் வரும். Higher sugar converted, இப்ப cellulose is converted to glucose, glucose is converted to ethanol, carbon dioxide அப்படின்னு படிப்போம். அந்த ரியாக்ஷன்ல அது 3 நாள்ல நடக்கும், 2 நாள்ல. ரியாக்ஷன் இஸ் finished in 2 to 3 days. அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ரியாக்ஷன். இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் 3 மணி நேரத்துல முடியறது, ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் 3 நாள்ல முடியறது. இப்ப காமன் எக்ஸாம்பிள் வீடுகளுக்கு வாட்டரிங் ஆஃப் பில்டிங்ஸ், ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை எழுப்பிட்டு கொஞ்ச தூரம் கொஞ்ச நாளைக்கு வாட்டர் விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப எதுக்கு பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன? இட் ஹாஸ் டு பி கியூர்டு. கியூர்டுன்னு செட்டிங் ஆஃப் சிமெண்ட், curing of building structures that takes place over a period of 1 week to 1 month. 1 week to 1 month. அது இன்னும் ஸ்லோ ரியாக்ஷன். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன் பார்த்தோம், மாடரேட்லி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொன்னோம். அடுத்து மாடரேட்லி ஸ்லோ ரியாக்ஷன் 3 days, 1 week, 1 month. அது செகண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன். தேர்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில படிச்சோம், ரேடியோ ஆக்டிவ் டிகே. ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆஃப் லைஃப் பீரியட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். எல்லாம் வருஷ கணக்குல தான் இருக்கு. So half life radioactive decay is a very slow reaction. Carbon dating வந்து radioactive half life period 5200 வருஷம் அப்படின்னு சொன்னா 1 கிராம் கார்பன் 1/2 கிராம் கார்பனா மாறி பாக்கி 1/2 கிராம் கார்பன் வேற எலிமெண்டா மாறுறதுக்கு 5200 வருஷம் ஆகுது. அப்படின்னா அதை வந்து நம்ம லைஃபுக்கும் பியாண்ட் அதுக்கு தியரிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. வெறும் கால்குலேஷன் மட்டும் கிடையாது, இட் கோஸ் த்ரூ. அது கரெக்டா இருக்கு. ஸோ மூணாவது டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வெரி ஸ்லோ ரியாக்ஷன். ஸோ ரேடியோஆக்டிவ் டிகே is a very slow reactions. So based on the speed, reactions are classified into 3 types: instantaneous reactions, moderately fast or slow reactions, third one very slow reactions. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸ்பீட்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். இப்போ what is meant by speed of a reaction? What is meant by speed of a reaction? ஸ்பீட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா velocity of a reaction சொல்லுவாங்க, இல்லாட்டினா rate of a reaction. எல்லாமே ஒண்ணுதான். What all mean the same. Speed of a reaction. பிசிக்ஸ்ல படிக்கும்போது ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்பீட் இஸ் a scalar quantity, velocity is a vector quantity. ஸ்பீடுனா அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் உண்டு. பஸ்ஸுக்கு இந்த ஸ்பீடுன்னு தான் சொல்லுவோம், பஸ்ஸுக்கு வெலாசிட்டின்னு சொல்ல மாட்டோம். இந்த டைரக்ஷனும் போகும், எதிர்த்த டைரக்ஷனும் போகும், ரெண்டுக்கு நெகட்டிவ் எல்லாம் கொடுக்க முடியாது. எப்ப போனாலும் ஃபியூல் செலவாகுது, அதுக்கு எதுக்குமே நம்ம நெகட்டிவ் கொடுக்க முடியாது. ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் a scalar quantity. Velocity of the object, if it is a magnitude as well as direction, they are considered into account, that is called vector. இப்போ ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஒன்னு இருக்கு, பேக்வர்ட் ரியாக்ஷன் ஒன்னு இருக்கு. ஈக்குலிபிரியத்துல பார்த்தோம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல நடக்குது,
backward reaction ஒரு direction நடக்குது. So முதல்ல introductionக்கு நம்ம பார்த்தது speed. Now it is confined to the term velocity. Velocity of forward reaction, velocity of backward reaction, or velocity of a particular reaction. So velocity நாலும் rate நாலும் ஒண்ணுதான். What is meant by rate of a reaction? Rate of a reaction is defined as the rate of change of concentration of reactants or products. Rate of change of concentration of reactants or products. அதாவது ஏற்கனவே பார்த்துக்கோ general representation of a reaction, reactants giving rise to products. இந்த ஏதாவது சும்மா இப்படி கூட சொல்லலாம் A plus B giving rise to products. இப்போ A plus B ங்கிறது reactants, B ங்கிறது products. எப்படி வேணா இருக்கலாம். So reactants combine to give rise to products. இதுல ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இப்போ டைம் ஆக reactant concentration குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், product concentration கூடிக்கிட்டே இருக்கும் as time proceeds. To start with product ஃபார்ம் ஆயிருக்காது, product concentration is 0. ஸோ நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ, இப்போ கேபிட்டல் A ஓட அமௌண்ட் வந்து ஸ்மால் ஏன்னு எடுத்துட்டு இருக்கோம், கேபிட்டல் B ஓட அமௌண்ட் வந்து ஸ்மால் பின்னு எடுத்துனோம்னா கேபிட்டல் P ஓட அமௌண்ட் P கிடையாது. ஏன்னா ஏயும் பியும் ரியாக்ட் ஆனா தான் PA ஃபார்ம் ஆகும். No product formation. So at time t equal to 0 means that start of the reaction. At the start of the reaction there is no product formation. இத வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க டெரிவேஷன்ல, ஞாபகம் வச்சுக்கோ. At the start of the reaction there is no product formed, but reactants are there. Reactants are mixed together. If as time proceed, A amount goes on decreases, B decreasing, B amount also goes on decreasing, whereas P amount goes on increasing. அதுதான் இப்ப decrease of concentration for reactants, increase of concentration for products. இது வந்து ரெண்டுமே சேஞ்ச் தான். அதனாலதான் ரேட்னா with respect to time, change in time, respect to time. So இது வந்து dx by dt. If x is the amount reacted, so after time t, ஒரு டைம் t க்கு அப்புறம் xங்கிற அமௌண்ட் ரியாக்ட் ஆயிருக்குன்னா இந்த ரியாக்ஷன் பிரகாரம் A ல x ரியாக்ட் ஆயிடுச்சு, பாக்கி இருக்கிறது A minus x. B ல x ரியாக்ட் ஆயிடுச்சு, பாக்கி இருக்கிறது B minus x. ஆனா P ல ஒரு x தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அது 2x. எவ்வளவு டோட்டல் வந்து சேமா தான் இருக்கும், 2x. இதுல ஒரு x இருக்கு, அதுல ஒரு x இருக்கு, 2x ஃபார்ம் ஆயிருக்கும். 2x பத்தி நமக்கு கவலை இல்ல. இதுல வந்து இது என்ன இதுவோ, ஏன்னா நம்ம வந்து ரேஷியோலாம் எக்ஸாக்டா பார்க்க முடியாது. C plus O2 CO2 அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் வெயிட் 44, எதுக்கு 12, 32 அந்த மாதிரி ஈக்குவல் டு தான். எல்லாமே 12 அப்படிதான். டோட்டல் மாஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் தான் சேமா இருக்குமே வழியா இந்த இதெல்லாம் சேமா இருக்கணும் அவசியம். ஸோ A minus X is the amount unreacted. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் கான்சன்ட்ரேஷன். X is the concentration reacted in time t. X is the concentration reacted in time t. So அப்ப எவ்வளவு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஸ்மால் சேஞ்ச் தான் டெல்டா எக்ஸ் அல்லது டிஎக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்மால் சேஞ்ச் இன் டைம், அதை டிடின்னு சொல்றோம். டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, லிமிட் நமக்கு டெல்டா டி டென்ஸ் டு 0. நம்ம டிஃபரன்ஷியல் மேக்ஸ்ல படிச்சுக்கோம், dx by dt. So limit delta t tends to 0. டினாமினேட்டர்ல டெல்டா டி இருக்கு. ஸ்மால் சேஞ்ச் இன் டைம், ஸ்மால் சேஞ்ச் இன் டைம்னா சேஞ்ச் இன் டைம் இருக்கணும். சேஞ்ச் இன் டைம் ஈக்குவல் டு 0னா பை 0னா இன்ஃபினிட்டி ஆயிடும். அது மீனிங், அதுக்கு தான் இதுக்கு மீனிங் டென்ஸ் டு 0. மேக்ஸ்ல அதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ dx by dt. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், dxங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன ஸ்பீஷிஸ்க்கும். இப்ப இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம்னா, ஒரு ரியாக்ஷன் மட்டும் வச்சு பார்ப்போம். ஜெனரல் ரியாக்ஷன் ஆர் கிவிங் ரைஸ் டு P. R is the reactant and P is the product. R concentration is represented as carbon, P concentration is represented as carbon. So R decreases means dr by dt, that is minus dr by dt. P increases means plus dp by dt. So rate of increase of concentration of products or rate of decrease minus dr with respect to time. Rate with respect to time. So rate of decrease of concentration of reactants or rate of increase of concentration of products
increase or decrease ஆனா அடிக்கடி confusion. Common word, change. Rate of change of concentration of any species in the reaction is called. Along with the sign போட்டா நம்ம reactant ஆ product ஆ தெரிஞ்சு போடும். ஏன்னா plus போட்டா product, minus போட்டா reactant. So rate of change of species, one of the species with respect to time is called rate of the reaction. So இப்ப rate of the reaction வந்து small r னு represent பண்ணுவோம். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து இப்ப இண்டிவிஜுவல் சிஸ்டத்துக்கு ஒவ்வொன்றுக்கா லைட்டா போவோம். So a plus b giving rise to products. இல்லாட்டினா வேற சிம்பிள் கேஸே வச்சுக்குவோம். a giving rise to products அப்படின்னு வச்சுக்கோ. ஏங்கிற ஸ்பீஷிஸ் gives rise to products. அப்படி பார்த்தோம்னா அது ரேட்டுங்கிறது rate of the reaction is denoted as r. Rate is proportional to law of mass action. Chemical equilibriumல law of mass action படிச்சிருக்கோம். Law of mass action states that the rate of a reaction is directly proportional to the active masses of the reactants taken in proper proportions along with the coefficients னு பார்த்தோம். இப்படி. So இப்ப இந்த பவரை தான் இங்க எழுதுவோம். AA giving rise to products அப்படின்னு சொன்னா small a power னு சொல்லிடுவோம். This is called rate of reaction. So rate is proportional to the active mass of the reactants raised to the power stoichiometric power. இதுதான் வந்து law of mass action. இப்போ ஒரு சின்ன ஒரு லைட்டா a moles of species capital A combines with b moles, small b moles of species capital B giving rise to product அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வந்து rate is proportional to concentration of A raised to the power A, concentration of B raised to the power B அப்படின்னு law of mass action பிரகாரம் சொல்றோம். law of mass action எப்படி வேணா எழுதிடலாம். ஆனா அந்த A and B கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இது வந்து இந்த A and B ஈக்குவேஷன்ல இருந்து வரக்கூடியது கிடையாது. இந்த இடத்துல கெமிக்கல் ஈக்குலிபிரியத்துல ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்த்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படி இப்ப அமோனியா சிந்தசிஸ் அப்படின்னு சொன்னா N2 plus 3H2 giving rise to 2NH3 அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே எழுதிருக்கோம். Rate is proportional to equilibrium constant. இமிடியேட்டா எழுதணும்னா ammonia concentration squared divided by nitrogen concentration into hydrogen concentration raised to the power 3 னு எழுதிருவோம். ஆனா இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே இந்த A and B are different values. அந்த A and B தான் significance. இப்ப rate இப்ப ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்ப rate is proportional to concentration of species, one of the species raised to some power into concentration of other species raised to some other power. இந்த power வந்து has to be experimentally determined. நம்ம ஸ்டாய்கியோமெட்ரிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த எக்ஸ்பெரிமெண்டலா டிட்டர்மைன் பண்ற அந்த பவருக்கு பேர் தான் ஆர்டர் ஆஃப் a reaction. அடுத்த term, what is meant by order of a reaction? So order of a reaction is defined as the sum of the powers of the concentrations of the reactants. Sum of the sum of the powers. Here the powers are A and B. Concentrations of the reactants. A plus B தான் இதுக்கு ஆர்டரா இருக்கணும். So இப்போ இந்த so முதல்ல வந்து proportionality remove பண்ணிப்போம். Proportionality is removed by the introduction of a constant called rate constant. R equal to K A power A B power B அப்படின்னு எழுதுவோம். இதுல வந்து Rங்கிறது rate, R velocity. இந்த டிஃபரன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். Whereas K is called rate constant. Rate is different from rate constant or velocity constant. Rate constantனாலும் velocity constantனாலும் ஒண்ணுதான், ரேட்னாலும் velocityனாலும் ஒண்ணுதான். ஆனா ரேட்டும் rate constantum ஒண்ணு கிடையாது. ரேட்டும் rate constantum சேம் கிடையாது. So rate of a reaction is proportional to the concentration of the species, reactant species raised to some powers. These powers have to be experimentally determined. அதை experimentally determine பண்ணி ஆகணும். If we introduce constant of proportionality K, this is called rate constant. இப்ப இந்த reaction பார்க்கணும், sum of the powers என்னது A plus B. So the overall order of the reaction is A plus B. Overall order of the reaction is A plus B. ஆனா order of the reaction is A with respect to A and B with respect to B. Individual order. Order with respect to each species னு சொல்லலாம், overall order னு சொல்லலாம். So overall order na sum of the powers. So சாதாரணமா இப்படி ஒரு reaction இருக்கும். A giving rise to products.
here நான் சும்மா வச்சுக்கிறதுல இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ரேட் லா அப்படின்னு பேரு. சோ இதுல வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் மீன்ட் பை rate law? Chemical kinetics dealing with the movement of species from reactant side to product side. அத மறந்து கூடாது. அப்ப எப்படி மூவ்மெண்ட் இமிடியேட்டா மூவ் ஆகல. ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன், இமிடியேட்டா மூவ் ஆயிடும். மிச்சபடி ஃபாஸ்ட் ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இமிடியேட்டா மூவ் ஆகாது. இட் டேக்ஸ் டைம் ஃபார் மூவ்மெண்ட் ஃப்ரம் ரியாக்டன்ட் சைட் டு ப்ராடக்ட் சைடு. அதனால அதை டிஸ்கஸ் பண்றது தான் கைனெடிக்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் ரேட் லா எழுதணும். ரியாக்ஷன் எழுதணும்னா ரேட் லா. Rate law is given by R equal to K into species raised to some powers. But these powers are not stoichiometric coefficients. இப்ப வந்து இந்த ஈக்குவேஷனே எடுத்து அதே புரியறதுக்கு எடுத்து வச்சு அதே முடிச்சிருவோம். இது வந்து reversible reaction. The rate of forward reaction is proportional to the active mass. இப்ப போட்டு எழுதிருக்கோம் வழியா. Order of the reaction is not strictly 3 with respect to hydrogen or 1 with respect to nitrogen. அத பத்தி இங்க ஒண்ணுமே சொல்லல. proportionalityங்கிறது தான் தெரிஞ்சிருக்க. two proportional quantities need not be equal. இப்ப நம்ம மேக்ஸ்ல இப்படி எழுதுறோம். A by B equal to C by D அப்படின்னு எழுதுறோம். A by B equal to C by D னா A is not equal to C or B AD equal to BC. Cross products 1 by 2 equal to 2 by 4 னா 1 into 4 equal to 2 into 2 னு எழுதலாமே வழியா. 1 is not equal to 2, 2 is not, numerator is not equal to numerator of other fraction. அப்படி நம்மளால சொல்ல முடியாது. இத்தனை நேரம் ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சுட்டே சொன்னோம். அதனால டிஃபரன்ஸ் வந்தது. சோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேரு ரேட் லா. ரேட் லா is R equal to K into species raised to certain powers. But these powers have to be experimentally determined. Individual powers are called order of the reaction with respect to each species. Individual powers are called order of the reaction with respect to each species, and overall power is called overall order. So overall order of the reaction is A plus B. Order of the reaction with respect to A is small a. Order of the reaction B with respect to species capital B is small b.